அனைவருக்கும் வணக்கம். மீனராசி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. இதுவரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி மாலை 5:50 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏழரை சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. சனி பகவானின் ஒரு சுற்று என்பது 30 ஆண்டுகளை கொண்டது. அந்த 30 ஆண்டுகளில் சனி பகவான் ராசியில் 2.5 ஆண்டுகளும், ராசியின் முற்பகுதியில் 2.5 ஆண்டுகளும், ராசியின் பிற்பகுதியில் 2.5 ஆண்டுகளும், ஆக மொத்தம் 7.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்கிறார். அதைத்தான் நாம் ஏழரை சனி என்று சொல்கிறோம். சனி பகவான் சுற்றும் இந்த 30 ஆண்டுகளில் இந்த 7.5 ஆண்டுகள் சனி பகவானின் கூடுதல் தாக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த கூடுதல் தாக்கம் கொஞ்சம் பாதிப்பையும் ஏற்படுத்தும். கடந்த 2.5 ஆண்டுகள் மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த கடந்த 2.5 ஆண்டுகளில் மீன ராசியைச் சேர்ந்தவர்கள் மிகவும் அதிகமான தொலைதூர பயணங்களை கடந்திருப்பார்கள். அதனால் அதிகமான அலைச்சல்களை சந்தித்திருப்பார்கள். மிக அதிகமான செலவுகள் வந்திருக்கும். தொழில்துறையில் நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத நிலை வந்திருக்கும். தொழிலில் ஒரு பற்றற்ற நிலை வந்திருக்கும். தொழிலில் கூடுதல் அபரிமிதமான கூடுதல் செலவுகள், காரணமில்லாத இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். தொழில் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காகவோ மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து தொலைதூரம் செல்ல வேண்டி வந்திருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணத்தை சந்தித்திருப்பீர்கள். அதனால் மிக கடுமையான அலைச்சலையும் சந்தித்திருப்பீர்கள். கால்நடை தொழிலில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வந்திருக்கும். கால்நடைகள் இறந்து போயிருக்கலாம், அல்லது காணாமல் போயிருக்கலாம், அல்லது நோய் தாக்குதல்களால் மிகவும் சிரமப்பட்டிருக்கலாம். கால்நடைகளால் மிகப்பெரிய இழப்பை சந்திப்பீர்கள். நட்டத்தை சந்தித்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஊரில் சமூகத்தில் அவப்பெயர், அவமானம், அவமரியாதை கண்டிப்பாக வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நலம் பாதித்திருக்கும். தந்தைக்கு பெரிய அளவில் வைத்திய செலவுகள் வந்திருக்கும். உங்களுக்கு காலில் அடிபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது காலில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். விபத்துக்களை சந்தித்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. விபத்தில் கால், பாதம், எலும்புகள் அடிபட்டு அல்லது உடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் வைத்திய செலவுகளை சந்தித்திருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. காலில் தேமல், ஃபங்கஸ், காளான் ஏதாவது வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்கள். சில பேருக்கு செருப்பை கூட மாற்ற முடியாத நிலை வந்திருக்கும். எப்பவுமே சனி பகவான் முதல் 2.5 ஆண்டுகளில், ஏழரை சனியின் முதல் 2.5 ஆண்டுகளில் மிக அதிகமான பிரச்சனைகளை சனி பகவான் கொடுப்பார். கொடுத்து சோதிப்பார். பயப்பட தேவையில்லை. அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். கடந்த 2.5 ஆண்டுகளில் நிறைய பேருக்கு வேலை போயிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாப் லாஸ்ட், மெமோ வந்திருக்கும், சஸ்பென்ஷன் வந்திருக்கும், டெர்மினேஷன் வந்திருக்கும். அதையும் தாண்டி வேலைக்கு அலைந்து கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த கடந்த 2.5 ஆண்டுகள் சந்தித்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறையும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். திருமணம் டென்ஷனில் தான் நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. வேலையில் இந்த பிரச்சனைகள், தடைகள் படிப்படியாக நீங்கும். புதிதாக நீங்கள் எந்த கம்பெனிக்கு, எந்த ஊர் வேலைக்கு அப்ளை செய்தாலும் வேலை கிடைக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக வேலையில் இந்த பிரச்சனையில் நீ வராது.
ஜாப் சம்பந்தமான பிரச்சனை படிப்படியாக குறையும். திருமண தடைகள் விலகும், பயப்பட தேவையில்லை. நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே சமயம் அக்கம் பக்கம் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமல் உறவினர்கள் வீடு தேடி வந்து சண்டைக்கு நிற்பார்கள். சொந்தக்காரர்கள் கருத்து வேறுபாடுகள் வரும். காரணமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் செலவுகள் வரும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகள் இப்போதைக்கு முடியாது, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை வழக்கில் முடியும் பட்சத்தில் தீர்ப்பு உங்களுக்கு எதிராக வரும் வாய்ப்புகள் உண்டு. வழக்குகளை ஒத்தி போடுவது உங்களுக்கு நன்மை தரும். டைஜஷன் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வயிற்றில் ஜீரண சம்பந்தமான உணவு பாதை கோளாறுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. நோய் தொந்தரவு காட்டும். அதற்கான சரியான மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான சுத்தமான சுகாதாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தரமற்ற சுகாதாரம் இல்லாத கண்ட இடங்களில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுடன் கூட பிறந்த தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகளுடன் சொத்து சம்பந்தமான பாகப்பிரிவினை சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. அமைதியாக சுமூகமாக பேச்சுவார்த்தையில் கொண்டு செல்வது நன்மை தரும். வீரத்தை தவிர்த்து விவேகமாக பேசி சொத்து பிரச்சனை தீர்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பிரச்சனை போய் முடியும். நீங்கள் கேட்காமலே கடன் தேடி வரும். கடனை கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது. பணம் எந்த வகையிலாவது உங்கள் கைக்கு வரும். பணப்பஞ்சம் இருக்காது. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் போட்டு வைத்த திட்டம் ஒன்றாக இருக்கும். ஆனால் திட்டம் மாதிரி வேறு ஏதாவது செலவு வைக்கும். வேறு செலவுக்கு போய் சேரும். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி 3 நட்சத்திரமே வரும். இந்த 3 நட்சத்திர பிறந்தவர்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறக்கும் போதிலிருந்தே வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடல் கடந்து வாழ்க்கை அமைகிறது. நாடு விட்டு நாடு பறந்து கொண்டே இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் நாட்டம் வரும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆனாலும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் படிப்புக்காக தொலைதூரம் செல்ல வேண்டி வரும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆசை உண்டு. தான் கற்றதை பிறருக்கு சொல்லித்தரும் ஆர்வம் ஆசை அவங்களுக்கு நிறைய உண்டு. தான் கற்றதை, தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை எப்படி பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம், எப்படி அந்த பிரச்சனை முடித்தோம் அப்படிங்கிறத மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கும் அறிவை ஊட்டும் ஆர்வம் அவர்களுக்கு உண்டு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இலக்க குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவரை இருந்த வேலை இழப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இனிமேல் படிப்படியாக குறையும். புதுசாக வேலைகள் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தோட்டம் துறவுகள், வயல்வெளிகள், வீடுகள், மனை, நிலங்கள் எல்லாமே இருக்கும். அல்லது இல்லாமல் பிறந்திருந்தாலும் பிற்காலங்களில் அவர்கள் அடைந்து விடுவார்கள். இவர்களுக்கு நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆறு, கடல், ஏரி, குளம், இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் இடங்கள் இவர்களுக்கு ரசிப்பதற்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர்கள் அந்த மாதிரியான இடங்களை சுற்றி, நீர்நிலைகளை சுற்றி சொத்துக்கள் வாங்குவதில் இவர்கள் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அதே சமயம் மீனராசியில் பிறந்தவர்கள் இனி வரும் காலங்களில் சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து வாங்கவும். இல்லை என்றால் சொத்து வாங்கிய பிறகு கிரயம் செய்த பிறகு பிரச்சனைகள் தலை தூக்கும் வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் கேஸ் என்று அலைய வேண்டி வரும். சொத்துக்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணுங்க. மற்றபடி வீட்டில் புதுமனை புகுவிழா, திருமண நிகழ்ச்சிகள், குழந்தை பேரு, காதணி விழா, சொத்துக்கள் வாங்குதல் போன்ற எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். அதே சமயம் எல்லாமே கொஞ்சம் டென்ஷனாக தான் ஓடிக்கொண்டிருப்பீர்கள்.
டென்ஷனை தவிர்க்க முடியாது. 7 சனி வந்தாலும் டென்ஷன் வரும். அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதை நடத்தி கொண்டே இருங்கள். இப்படிதான் போய்கொண்டே இருக்கும். கர்நாடகாவிலிருந்து ஒரு ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து கனடாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றவர். இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட தொழில்களை செய்துவிட்டார். எந்த தொழிலுமே அவருக்கு அமையவில்லை. எல்லாமே நஷ்டத்தில் முடிந்திருக்கிறது. எந்த தொழிலுமே அவருக்கு செட் ஆகலை. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தொழில் பிடிக்கும், அந்த தொழிலை செய்யலாம்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த தொழிலில் போய் இறங்கினா டீப்பாக இறங்கினா நஷ்டத்தில் போய் முடியும். சில பேருக்கு குலத்தொழில் நல்லாயிருக்கும், அப்பா செஞ்ச தொழில் தாத்தா செஞ்ச தொழில்னு நல்லாயிருக்கும், அதே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே தொழிலை திரும்ப நாம் செய்வோம், ஆனால் அந்த தொழில் நட்டத்தில் போய் முடியும். அதில் ஏதாவது புதுசாக ஆன்லைனில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இதே ஒரு தொழிலை நம்ம ரிஸ்க் எடுத்து இறங்கலான்ட்டு இறங்குவோம். அது கொண்டு எங்கேயாவது கொண்டு வெள்ளங்கத்தில் போய் நிற்கும். எப்போவுமே ஒரு 2-3 தொழில் தொடர்ந்து லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 4வது 5வது தொழில் போகிறதுக்கு நிறைய யோசிக்கணும். உடனே ஜாதகத்தை பார்த்தோம். ஜாதகத்தில் தொழிலை பார்த்து என்ன தொழில் செட் ஆகும்னு மூலம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தணும். ஜாதகத்தில் என்ன தொழில் செட் ஆகும் அந்த தொழிலை செஞ்சோம்னா பிரச்சனைலேருந்து தப்பிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு மேலே வந்துடலாம். இல்லைன்னா தொழிலை மாற்றி மாற்றி செஞ்சு வாழ்நாளில் பெரும்பகுதி கடந்து போயிடும். பார்த்தோம்னா வாழ்க்கையை இறுதி கட்டத்துக்கு வந்திருப்போம், ஒன்றுமே நடந்திருக்காது. அதனால் ஒரு தொழில் சம்பந்தம் ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ஞ்சோம்னா அனலைசிஸ் பண்ணால் அதில் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்துக்கு என்ன தொழில் கிடைக்கும், அதில் என்ன லாபம் கிடைக்கும், அதுலேருந்து எப்படி பிரச்சனைலேருந்து மீண்டு வர முடியும் ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் நாம் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு தொழிலை கண்டிப்பாக கொடுத்துருப்போம். அது ஜாதகத்தில் தெரியும். ஜாதகத்துக்குள்ள நம்ம என்ன தொழில் செஞ்சால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ஜீவனஸ்தானம் காட்டும். அந்த தொழிலை செஞ்சோம்னா மீண்டும் வந்துடலாம். நம்ம குடும்பமும் தப்பிச்சுக்கும், நாமளும் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா வாழ்நாள் பூரா கவலைப்பட்டே வாழ்நாள் குறையும். ஆனால் தொழிலில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். தொழிலை கண்டுபிடிச்சி அந்த தொழில் செய்யுங்க. பரம்பரை தொழில், குலத்தொழில், எனக்கு இந்த தொழில் பிடிக்கும், இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா அந்த தொழில் உங்களை எகெயின்ஸ்டாக ஜாதகம் காட்டுச்சுன்னா லாஸில் தான் போய் முடியும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே சமயம் அடுத்து வரும் 2.5 ஆண்டுகளில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும், தொழில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் தொழிலும் உற்பத்தியிலும் பணவரவிலும் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதே சமயம் தொழிலில் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. பங்குதாரருடன் பார்ட்னர்ஸ் கூட கிராஸ் வரும், கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மாமனார் வீட்டுடனான உறவுகள் கண்டிப்பாக பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக கொண்டு செல்வது நன்மை தரும். சென்னையிலிருந்து ஒரு ஜாதகம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, பிரச்சனை. ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா 2 பேர்த்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது, புத்தகம் எல்லாமே நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்குது. ஆனால் 2 பேரும் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் நிற்கிது. காரணம் என்ன அப்படின்னா மனைவியின் அம்மாவோட தலையீடு. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் புருஷனுடைய வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த நிமிஷம் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறது. அடுத்தடுத்த நிமிஷம் ஃபோன் போட்டு என்ன நடக்குது, வீட்டுக்காரர் சொன்னார், மாமனார் சொன்னார், மாமியார் சொல்லிச்சு, எல்லாம் ஃபோன் போட்டு சொல்லிடுது. உடனே அந்த அம்மா, பொண்ணோட அம்மா, மாமியார் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு நீங்கள் இதை பண்ணீங்களா, அதை பண்ணீங்களா, என்ன பொண்ணை இந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ஃபோனில் கூப்பிட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குது. இந்த பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கிது. இப்போ ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா புருஷனோட கஸ்டடியில் பொண்ணை விட்டுருங்க, போய் புருஷன் வீட்டில் அது வேலையை பார்க்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னே நம்ம வீட்டில் ஒரு மாதிரி பொண்ணு வளர்ந்துருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் வீட்டில் ஒரு மாதிரி லைஃப் போயிட்டுருக்கும். கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். போனால் தான் குடும்பத்தோட பொழப்பு ஓடும்.
அதுக்காக தன்மானத்தை விட்டுட்டு மானம் கட்டு போய் அங்கே இருங்கலாம் நான் சொல்லலை. எல்லா நேரமும் வீட்டுக்காரரும் மாமனாரும் மாமியாரும் இனிக்கே பேசிகிட்டே இருக்குது சாத்தியமில்லை. தினமும் இனிப்பை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிறது சாத்தியமில்லை. ஆசைக்கு ஒரு 2 ஸ்வீட் 4 ஸ்வீட் சாப்பிட்லாம். ஒவ்வொரு வேளையும் சாப்பாட்டுக்கு போயிடலாம். தட்ட நிலையா ஸ்வீட்டியே ஜிலேபி லட்டு மைசூர் பாக்கு ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு சாப்பிட்டாலும் உயிர் வாழ முடியாது. வீடுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நஷ்டங்கள் வரும், அனுசரித்து தான் போகணும். 2வது, வீட்டுக்காரர் ஏதாவது சொல்கிறாரு, கோவத்தில் சொல்கிறாரு, ஆசையில் பேசுகிறாரு, கோவத்தில் பேச ஏதோ பேசுகிறாரு, அதுக்கு மனைவி பதில் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும். மனைவி என்ன கேள்வின்னு கேட்கலாம், மனைவிக்கு ரைட்ஸ் உண்டு, கேட்கலாம். மாமியார் கேட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக படும். சரி, இப்போ அம்மாவுக்கு பொண்ணு மேலே ரொம்ப பாசம் அதிகம். உங்கள் காலம் வரைக்கும் வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கிறீங்க. உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் பொண்ணை யார் பார்த்துக்கிறது? சரி, பொண்ணு வேலையில் இருக்குது, நீங்களாம் வேலையில் இருக்கிறீங்க. மாதம் சம்பளம் வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்லை, குழந்தை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுங்க. குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு பொண்ணு தனியாக நின்று கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். புருஷன் வந்து கூட நின்று கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு பொண்ணு மட்டும் தனியாக தன்னுடைய பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. அதனால் அதை யோசனை பண்ணி எதையும் பண்ணுங்க. மனைவி கூட குடும்பம் நடத்தலாம், மாமியார் கூட குடும்பம் நடத்த முடியாது. ஹைதராபாத்லேருந்து ஒரு ஜாதகம் வந்தது. அதுவும் இதே மாதிரி கருத்து வேறுபாடு, கிராஸ். அந்த பொண்ணு தன்னுடைய ஜாதியும் தன்னுடைய கணவருடைய ஜாதியும் எங்கிட்ட அனுப்பியிருந்தாங்க. ஜாதகத்தை பார்த்தேன். வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, புருஷனுடைய அன்னை அண்ணி நாத்தனார் தலையீடு. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன 10 வருஷத்துக்கு அப்புறமும் வீட்டுக்காரர் எதை எடுத்தாலும் அண்ணங்கிட்டே போய் நிற்கிறார். எதாக இருந்தாலும் அண்ணிக்கிட்ட தான் போய் கேட்குறார், அக்கா கிட்ட தான் போய் கேட்குறார். நாத்தனார் சொல்கிற பேச்சு தான் எடுபடுது, அண்ணன் அண்ணி சொல்கிற பேச்சு தான் எடுபடுது. நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறார், எடுபடவே மாட்டேங்குது. இதுக்கு 2 குழந்தைங்க வேறு வளர்ந்துட்டு இருக்குது, ஸ்கூல் போகுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி உங்களில் ஒரு அங்கம், உங்களில் சரிபாதி. பொண்டாட்டி சொல்கிறத காதில் வாங்கிக்கிங்க. அதுக்காக அண்ணா சொல்கிறத அண்ணி சொல்கிறத அக்கா சொல்ல நீங்கள் கேட்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உங்கள் லைஃப்பில் மிச்சம் இருக்கிற டோட்டல் லைஃப்பில் பூரா உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது, பயணம் பண்ணுறது உங்கள் மனைவி தான். அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், அபிலாசைகள் இருக்கும். அதையெல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டியது கணவருடைய கடமை. இப்போ இளமையில் அம்மா அன்னை அண்ணி அக்கான்னு பேச கேட்டுக்கிது, வயசானதுக்கப்புறம் மனைவியிட்ட வந்தால் மனைவிக்கு உங்கள் மேலே ஒரு பற்றே இருக்காது, ஒரு பாசம் ஆசை இருக்காது. இளம் வயசுலேயே மனைவியோட அட்டாச் ஆகிட்டா தப்பிச்சுக்கலாம். இந்த பிரச்சனை கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் நிற்கிது. அதனால் எதையும் யோசனை பண்ணி செய்யுங்க. அப்பா அம்மா அண்ணா அண்ணி நாத்தனார் கூட பிறந்த உடன்பிறப்பு இது எல்லாமே ஒரு பக்கம் விட்டுருங்க. மனைவி சொல்கிறத கேளுங்க, நீங்கள் புருஷன் சொல்கிறத கேளுங்க. குழந்தைகளை பாருங்கள். டைவர்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. இணைஞ்சி குழந்தைகளுக்காக இணைஞ்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே இப்போ மார்ச் மாதம் 29 நடக்கிற சனிப்பெயர்ச்சியை பேஸ் பண்ணி சொன்ன பலன்கள். இதுக்கு மேலே மே மாதம் குரு பயிற்சி வருது, மே மாதமே ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் இந்த பலன்களை ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். சில நன்மைகள் சில தீமைகள் எல்லாம் கலந்து வரும். எதையும் தாண்டி ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இவைகளை அடிப்படையாக வைத்து இன்னும் பலன்கள் வரும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். சனி பயிற்சியை மட்டும் பேஸ் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கேன். அதனால் இது பாட்டு தான், சின்ன பாட்டு தான். இதை தாண்டி ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் அது இன்னும் வேலை செய்யும். தொழில் சம்மந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது வேலை சம்மந்தமாகவோ அல்லது வேறு குடும்ப பிரச்சனை சம்மந்தமாகவோ இதையெல்லாம் தாண்டி ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி நிர்ணயிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கோர்ட் கேஸ் சொத்து பிரச்சனை அதை பேஸ் பண்ணி போகும். அதனால் இது ஒரு பார்ட். வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க.
அஸ்ட்ரோ மாங்குடிவந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். லக்ன பலன்கள் வரும், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.